ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் ஒரே மாதிரி ஸ்வீட்ஸ் செய்யாமல் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்வீட் செய்யலான்னு நான் வந்து யோசித்து செஞ்சது தான் இது வந்து முட்டை மிட்டாய். இது வந்து எப்படி செய்யலாங்கிறது வாங்க பார்க்கலாம். நான் இதுக்கு 4 முட்டை எடுத்துக்கிட்டேன். பாதாம் ஊற வச்சு 10 உரித்து வச்சுக்கோங்க. பால்கோவா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு பாதாம் அரைச்ச மிக்ஸை நம்ம வந்து ஒரு பவுலில் சேர்த்திக்கிட்டோம். இப்போ வந்து பால்கோவாவையும் இதில் வந்து சேர்த்திட்டு நம்ம சர்க்கரையை வந்து 1 கப் அளவுக்கு எடுத்து அது வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட பிளெண்டர் இருந்தால் இல்லைன்னா மிக்சியில் இருந்தால் போட்டு நம்ம அடித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு நல்லா கலக்கிக்கிட்டு இதோட 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக அப்புறம் முட்டையோட வாடை வராமல் இருக்கிறதுக்காக நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் கிளறிக்கோங்க. ஓரளவுக்கு திக்காக வந்த நேரத்தில் நம்ம வந்து கேக் மோல்டில் வந்து நம்ம வந்து நெய் தடவி சேர்த்திக்கலாம். இப்போ குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமேலு நம்ம ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஸ்லிம்லேயே வச்சு நம்ம வந்து குக் பண்ணணும். நல்லா வெந்ததுக்கப்புறமேலு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்து பாதாமை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சு போட்டுக்கோங்க. அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமேலு தண்ணியெல்லாம் இல்லாத போது நம்ம வந்து எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து இது வந்து கட் பண்ண வரும். இது நல்லா சாஃப்டாகவும் இருந்தது, ஜூஸியாகவும் இருந்தது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த முட்டையோட வாடையே வரல. இந்த பால்கோவா, இந்த முட்டை இதெல்லாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வாட்சிங்.